எங்களால 234 தொகுதியிலும் தனியாக நின்று நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்க தலைவர் சொல்ற மாதிரி முடிந்தால் தைரியம் இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2014 அம்மா சொன்ன மாதிரி நாங்க தனியா 234 தொகுதியிலும் உதயசூரியனை நின்று நாங்க ஜெயிச்சுக்காம தைரியம் இருந்தா ஒரு மேடையில சொல்லுங்க. திமுக தான் நீங்க அடுத்த கொஸ்டின் நீங்க மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு 40% ஓட் பேங்க் இல்லங்கிறாங்க, ஏன் உங்களால் தனித்து நிற்க நீங்க பத்திரிகையாளர் அவரை பார்த்து கொஸ்டின் கேள்வி. அதாவது தாவேகா ரவுடிசம் பண்ணுதுன்னு சேகர் பாபு சொல்றாரு பாத்தீங்களா, இது மேல ஒரு பெரிய நகைச்சுவையோ இல்ல தமிழக மக்களுக்கு தெரியும். காலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். பொதுச்செயலாளர் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் பார்த்திபன் அவர்களும் பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது சில வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் வருகிற மக்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் உள்ளே நுழைவதற்கு நுழைவுச் சீட்டுகள் பெற்று பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பான நடத்துவதற்கும் ஏதுவாக அவர்கள் அமைந்திட வேண்டும் என்று காவல்துறை வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த பணிகள் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 4 நாட்களுக்குள் அனைத்து பணிகளும் காவல்துறை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது உண்மையிலே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நாளை தலைவர் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருமே 234 தொகுதியில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற நிகழ்வுதான் நடைபெற இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாக அவர்களை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்றுகிற சக்தி ஒரே ஒருவருக்குத்தான் இருக்கிறது. டிவிகேனுடைய தலைவர் வெற்றி தளபதி ஒருவரால் தான் முடியும் என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி என்ற இலக்கு மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை 2024 ஆளப்போவது அவர்தான் என்ற முடிவை மக்கள் தீர்ப்பளிக்க இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், குறிப்பா 5000 நபர்களுக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்றப்போ அதை தாண்டியும் பொதுமக்களுடைய கூட்டமோ தொண்டர்களுடைய கூட்டமோ வரதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? அனுமதி சீட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார். உள்ளே அனுமதிக்கலாம், வர்ற வழியில பார்க்கலாம்னு நினைப்பாங்களா சார்? குழந்தைகள் எல்லோருக்கும் நம்ம உங்களுக்கு அறிக்கையாவே கொடுத்திருக்கிறோம். அவங்களும் பாதுகாப்பு கருதி அவங்களும் வர வேணாம்ன்றது நாங்கள் சொல்றோம் சார். அதையும் மீறி வர வழியில பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வரவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நெடுஞ்சாலை என்கின்ற ஒரு காரணத்தினால கூட்டங்கள் வர காரணம் அதிகமா இருக்கு. ஸோ அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு கட்சியினுடைய சார்பில்? காவல்துறை அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கும். பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சி கேட்கறாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியா இப்போ அமைச்சர்கள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, முதல்வரே சொல்றாரு நாங்க கொடுக்க மாட்டோம், தமிழகத்துல சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? இன்னும் முதலமைச்சர் அவங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதியுடைய 2016 தேர்தல் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அரசியல் சூழல் 2016க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் மாறி இருக்கு. முக்கியமா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல் என்னன்னா, கிட்டத்தட்ட பொதுவா அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் 2 கட்சியும் சேர்ந்து சுமார் 70-75% ஓட் பேங்க் எப்பயுமே ஹோல்ட் பண்ணுவாங்க. குறிப்பா அம்மா ஜெயலலிதா அம்மா 41% 2016 ஹோல்ட் பண்ணாங்க, மக்களோட செல்வாக்கு எடுத்தாங்க. ஸோ 2 தலைவர்களும் கிட்டத்தட்ட 70-75% மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 2 பேர்த்தோடைய மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆளுமைகளும் தலைமைகளும், குறிப்பா திமுகவும் சரி அதிமுகவும் இல்லாத நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தோடைய இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு உறுதியா சொல்றோம். இப்ப நீங்க திமுகவை தனியா கொண்டு வரீங்க, கூட்டணி இல்லாம. நான் சொல்றது திமுக தனியாக எந்த விதமான கூட்டணி இல்லாம, அதிமுக தனியா கூட்டணி இல்லாம, அது மாதிரி தாவேகா கூட்டணி இல்லாம பார்த்தோம்னா இன்றைக்கு உண்மையாக சொல்றோம், மக்களுடைய சப்போர்ட் தாவேகாக்கு சுமார் 27% மேல அதிகமா இருந்திருக்கு. அதாவது நான் தனித்தனியா சொல்லும் பொழுது. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும், பிஜேபிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல குறிப்பா
அதுல வந்து இதுல என்ன உண்மைன்னு சொல்றேன்னா 2024 நான் சொல்ற உண்மையை நீங்க வந்து கால்குலேஷன் பார்த்தா பண்ணி தெரியும். அதிமுக வந்து கூட்டணி இல்லாம நின்னாங்க. கூட்டணி இல்லாம நிக்காத போது 20% மேல அவங்களால வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சோ கூட்டணி இல்லைன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மா இல்லாத நேரத்துல 40% 20% ஆயிருச்சு. இதுதான் வந்து நிதர்சன உண்மை. அதே மாதிரி திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோ விசிகா இல்ல கம்யூனிஸ்ட்காரங்க இல்ல முஸ்லீம் லீக் கட்சிகள் இல்லைன்னா அவங்களுடைய உண்மையான ஓட் பேங்க் என்னன்னா 22% மேல கிடையாது. ஏன்னா தாவேகா இன்னைக்கு குறைந்தபட்சம் 27% கிராஸ் பண்ணிருக்கும் தனியாக. சோ இதோடைய உண்மைகள் முதலமைச்சருக்கு தெரியும், அவங்களுக்கும் டேட்டா தெரியும், அவங்களுடைய நிறுவனங்களும் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு ஏன் இல்லைன்னு சொன்னா இப்ப வந்து அவங்களுடைய அடிக்கிறக்கூடிய கொள்ளைகள் ஊழல்கள் கட்சியில வந்து ஊழல்கள் ஒரு அமைச்சரவையில வந்து காங்கிரஸ்காரங்களோ காங்கிரஸோட அமைச்சர்களோ இல்ல விசிகேவோட அமைச்சர்களோ கம்யூனிஸ்ட் அமைச்சர்களோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய செய்யக்கூடிய ஊழல் அமைச்சரவையில வந்து வேற கட்சியில வந்து இருந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஊழல்களை கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதனால வந்து அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறார். 2004 கலைஞர் அவர்கள் வெறும் 15 எம்பியை வச்சுக்கிட்டு 8 மினிஸ்டர் வந்து தேசிய கட்சிகளை பேரம் பேசி வாங்கும் பொழுது இன்னைக்கு மொத்தமே திமுக 22% வச்சுக்கிட்டு எங்களுக்கு 40% வந்து 45% வந்து இந்த கூட்டணினால உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய விசிகேக்கோ இல்ல அங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ ஒரு அமைச்சரவையில வந்து பங்கெடுத்து கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது, சமூக நீதி கிடையாது. இதுதான் நாங்க பண்ணையாத்தனம்னு சொல்றோம். எங்களால வந்து 234 தொகுதியிலும் தனியாக நின்று நாங்கள் வெற்றி பெறோம். எங்க தலைவர் சொல்ற மாதிரி முடிந்தால் தைரியம் இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2014 அம்மா சொன்ன மாதிரி நாங்க தனியா 234 தொகுதியிலும் உதயசூரியனை நின்று நாங்க ஜெயிச்சுக்காமன்னு தைரியம் இருந்தா ஒரு மேடையில சொல்லுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். திமுகவுக்கு ஆதரவு பலம் இழந்து விட்டது. 22% மேல ஓட் பேங்க் கிடையாது. அதனாலதான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் 50 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அமைச்சரவையில பங்கு வேணும் கேட்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திமுகவுடைய வலு சுத்தமா இல்ல. இன்னைக்கு ராஜகண்ணப்பல இருந்து எல்லாரும் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய கூட்டணி கிரவுண்ட்ல உள்ள தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. தமிழக மக்கள் இது வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி தெரியும். இது குறித்து செல்வ பெருந்தகை அவர்களிடமும் கேட்ட போது வந்து இது வந்து திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணியில பிளவு ஏற்பட வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சிஎம் அவர்கள் தெரிவிச்ச அந்த கருத்துக்கு வந்து சேர்த்து சொல்லியிருக்காரு. அதாவது காங்கிரஸ்ல எவ்வளவு முரண்பாடுகள் இருப்பாங்க. செல்வ பெருந்தகை ஒன்னு சொல்றாரு, மாணிக் தாகூர் சார் ஒன்னு சொல்றாரு, அங்க இருக்க கிரீஷ் சார் ஒன்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்கோம், ரொம்ப வருத்தத்திலையும் we are very very in sadன்னு சொல்றாரு. நாங்க அதாவது ரொம்ப சோதனையில இருக்கோங்கிறாங்க. ஒரு கூட்டணி கிடைச்சுன்னா we are in sadனா என்னன்னா முதலமைச்சர் புரியுதா இல்லையான்னு தெரியல. நாங்கள் சோகமாகவும் வலியோடு இருந்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணிங்கிறது டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு ராகுல் காந்தி ஐயா மீட்டிங் முடிஞ்ச உடனே இன்சார்ஜ் வந்து சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஃபிட்டாவல எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு மக்கள்கிட்ட வலுவிழந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு. சார், தாவேகா தலைவர் விஜயும் ராகுல் காந்தியும் தமிழகத்துல ஒன்றோடு பிரச்சாரம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான சூழல் அமையும் நினைக்கிறீங்களா? ஐப்பத்திகளா நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு பண்ண முடியாது. முதல்ல வந்து கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுத்து அறிவாலயம் கேட்டுக்கு வெளியே நிக்க வைக்கிறாங்க. அவங்கள அறிவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சரிசமமா உட்காந்து பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க. காவல்துறையுடைய பொறுப்பு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆளும் கட்சி நாளை ஆள போற கட்சிக்கு முழுமையாக பாதுகாப்பதில் தடை இருக்காது என்று நான் கருதுகிறேன். சார், இப்ப குறிப்பா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற கருத்தை தெரிவிக்கிறத விட திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து அந்த கூட்டணி அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு இல்ல அப்படின்றதுலதான் தாவேகா வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் அழைக்கிறீங்களா சார்? தாவேகா வந்து அழைக்குதா? இல்ல, அதுதான் சொன்னேன். ஒரு திமுக வந்து இந்தியா கூட்டணி வலுவா இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 40 தொகுதியை ஷேர் பண்ணாங்கல்ல 2024 எப்படி ஷேர் பண்ணாங்க? 22 தொகுதி வந்து திமுக தான் நின்னாங்க. 28 தொகுதி 30 தொகுதி நிக்கலையே. 22 தொகுதியில நின்னாங்க. 10 தொகுதியை காங்கிரஸ் பிரிச்சு கொடுத்தாங்க, மித்தவங்க 2 தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க. அதுபடி எம்எல்ஏ கால்குலேஷன் பண்ணுங்களேன். அப்படின்னா திமுக எவ்வளவு நிக்கிறது தகுதி இருக்கு? ஒரு எம்பி தேர்தலில் திமுக நிற்கக்கூடிய தகுதி என்னன்னா 132 தொகுதி தான். 332 தொகுதி தான். காங்கிரஸ் 10 தொகுதியில வந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அந்த காங்கிரஸ் 10 தொகுதியில 6 தொகுதினா 60 தொகுதி நிக்கிறது ஜெயிக்க கிடையாது. எம்பி தொகுதியில 6, ஒரு தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6ன்னா 60 தொகுதி நிக்கிறதுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பலமா இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி 200 தொகுதி வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஏன் காங்கிரஸ் 25ஓட சுருக்குறாங்க? இதுதான் பண்ணையாரத்தனம்.
உங்களுக்கு 22% மேல இருக்கு, 40% தனியா இருக்கு. முதலமைச்சர் வந்து பயங்கரமா ஸ்கீம்ஸ் போட்டிருக்காரு, அவருடைய முகத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, கூட்டணி இல்லாம 40% இருந்து தனியா நின்றுட்டு சேலஞ்ச் பண்ணி ஜெயலலிதா அம்மா மாதிரி காமிங்க. 2024 மேடையில பேசுங்க, கூட்டணி தேவையில்லைன்னு பேசுங்க. கூட்டணியும் வேணும். அவங்களுடைய ஓட் பேங்க் எடுத்துட்டு நீங்க 188 தொகுதி நிப்பீங்க. அந்த 188 தொகுதியில காங்கிரஸ் உழைக்கணும், விசிகே உழைக்கணும், கம்யூனிஸ்ட் எல்லாம் உழைக்கணும். ஆனா நீங்க மிக பெரும்பான்மை கட்சி பெற்ற பிறகு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, மாவட்ட செயலருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. எல்லா கான்ட்ராக்டர் எல்லா கமிஷனும் இந்த குடும்பமே எடுத்துக்கணும், அதுக்கான அடிமை அமைச்சர்கள் உருவாக்கணும். அவ்வளவுதான் திமுக. ஸோ இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. இதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, இது வந்து நடப்பு அரசியல் நாங்க விளக்குறோம். நாங்க ரொம்ப தெளிவா 234 தொகுதிக்கான பயணத்தை நாங்க மேற்கொண்டுட்டோம். எங்களோட தலைவர் வந்து அரசியல் பிரச்சாரத்தை உருவாக்க வந்து கிளம்பிட்டாரு. நாங்க ரொம்ப உறுதியா ரொம்ப தெளிவா இருந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து திமுக தான் நீங்க வந்து அடுத்த கொஸ்டின் நீங்க மாண்பு முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு வந்து 40% ஓட் பேங்க் இல்லைங்கிறாங்க, ஏன் உங்களால் தனித்து நிற்குமா நீங்க பத்திரிகையாளர் அவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. அதே மாதிரி அந்த பாரிமுனையில ஒரு சம்பவம் ஒன்று ஏற்பட்டது. தாவேகா வந்து சர்வே எடுக்க போனவங்கள, அதுக்கு வந்து அமைச்சர் சேகர்பாபு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது திமுக தாவேகா இடையே நடைபெற்ற தாக்குதல் கிடையாது, தாவேகா பொதுமக்கள் இடையே நடைபெற்ற தாக்கல். பொதுமக்களை வந்து தாவேக்காவினர் வந்து அடி வயிற்றிலையும் மார்பு பகுதியிலே எட்டி வச்சனால தான் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அதாவது தாவேகா வந்து ரவுடிசம் பண்ணுதுன்னு சேகர்பாபு சொல்றாரு பாத்தீங்களா, இது மேல ஒரு பெரிய நகைச்சுவையோ இல்ல தமிழக மக்களுக்கு தெரியும். அங்கங்க ஒரு ரவுடிசம் உருவாக்கி இருக்காங்க. அங்க செந்தில் பாலாஜி, இங்க சேகர் பாபு. இதெல்லாம் தேர்தல் நேரத்துல எங்களுடைய தோழர்கள் ரொம்ப அமைதியான முறையில, அதுவும் பாத்தீங்கன்னா எங்களுக்கான ஒரு நீதி வேணும்னா, ஒரு 4 மாசம் ஒரு கர்ப்பிணி தங்கை அவங்க வந்து வீடு வீடா போய் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்து, உங்களுக்கு வந்து தாவேகா வந்து பிடிக்குமா, நீங்க வந்து ஓட்டு போடுவீங்க கூட கொடுக்கல, உங்களுக்கு வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த தொகுதியிலன்னு ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. உடனே வந்து இந்த வட்டத்துல இருந்து நீங்க மாறி வேற வட்டம் வந்துருவான்னு சொல்லிட்டு பிரச்சனை இருப்பா. அதுக்கான காணொலி நீங்க வந்து சோசியல் மீடியாலே பார்த்திருப்பீங்க, டிவிலையும் காமிச்சு பார்த்திருப்பாங்க, யார் வந்து அடிச்சாங்க, எந்த வட்டத்துல இருந்து அடிச்சாங்கன்னு. இதை வந்து உண்மையை மறைக்கிறதுக்கு ஒரு நாடக நடிகள் ஒரு 3 பேரை போய் அங்க அட்மிட் பண்ணிட்டு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அடிச்சுட்டாங்கன்னு. ஸோ இதுதான் வட சென்னையில எப்பயுமே திமுக பரவக்கூடிய வெற்றி என்னன்னா, எப்பயுமே இந்த ரவுடிசத்தை வச்சு மிரட்டியே வந்து இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. எங்க தலைவருடைய ஆதரவும் சரி, எங்க தலைவருடைய மக்கள் ஆதரவும் சரி, மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்துருக்கு. அவங்க என்னதான் அடிச்சாலும் நாங்க அகிம்சை முறையில திருப்பி வீட்டுக்கு போவோம். தமிழக மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பா யாரு தாக்குனாங்களோ அவங்க மேல வந்து நாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கான வேலையில் இறங்குவோம். அதுதான் சொல்றேன், முதல் அறிவாலயம் கேட்ல கிரீஷ் அவர்களை நிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப 3 மாசமா நிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கான மரியாதை இல்ல ராகுல் காந்தி சார் மேல மரியாதை இருந்தா அறிவாலயம் கேட்டை ஓபன் பண்ணி முதல்ல சரிக்கு சமமா அவர் வந்து உட்கார்ந்து பேசி என்ன முடிவு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம். காங்கிரஸ் வந்து டெல்லியில வந்து குரல் கொடுத்ததுக்கு பிறகுதான் 22ஆம் தேதி எனக்கு பேச்சுவார்த்தைன்னு சொல்லிருக்காங்க. இதுவரைக்கும் என் பேச்சுவார்த்தை நடத்தலைங்கிறது எங்களுடைய கேள்வி. தொடர்ந்து காங்கிரஸுக்கும் அதாவது பொலிட்டிக்கல்ல இப்ப என்ன இஷ்யூ நடந்திருக்குங்கிறத நீ கொஸ்டின் கேக்குறீங்க, நாங்க அதை அப்டேட் பண்றோம். இப்ப எங்க கட்சியோட நிலைப்பாடு தலைவர் லாஸ்ட் டைம் பொதுக்குழுலே சொல்லிட்டாரா, 234 தொகுதிக்கு நாங்க வந்து செல்ல போறோம்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு சேலத்தில் நிக்கிறதே அரசியலுடைய பிரச்சாரத்துக்கு அவர் வராரு. நாங்க தெளிவா இருக்கும். நீங்க எப்பயுமே சொல்லுவீங்களே திமுக வந்து கூட்டணி வலுவா இருக்குன்னு, அந்த வலுங்கிறது வலு விளந்து எப்பயுமே சொல்லுங்களே, ஒரு பெரிய புயல் வருது வலு விளந்துச்சு சொல்லுவாங்களே, அந்த வலு விளந்ததுதான் திமுக. அதனால எல்லா புயல்களும் முடிஞ்சிருச்சு, ஒரே புயல் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். அதனால முடிஞ்சிருச்சு, திமுகவுடைய கூட்டணியும் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது இல்லாம ஒண்ணு பதிவு பண்ணிக்கிறேன், 22ஆம் தேதி தூக்கி போட்டிருக்காங்க. 22ஆம் தேதிக்கு தூக்கி போடுறாங்க, அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த கூட்டணி எல்லாம் 22ஆம் தேதி கூப்பிடுவாங்க, அப்புறம் திருப்பி வந்து ஒரு வாரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நம்பர் முடிவு பண்ண மாட்டாங்க, தொகுதி முடிவு பண்ண மாட்டாங்க. நோட்டிபிகேஷன் 5ஆம் தேதி வரும். அதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல் முன்னாடி உனக்கு 20 தொகுதி தான் கிளம்பு, இல்லைன்னா நீ ஒரு துரோகின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்த பார்ப்பாங்க. இல்ல முடிஞ்சா காங்கிரஸே பி டீம்னு சொல்லுவாங்க, முதலமைச்சர் அதையும் சொல்லுவார். தேங்க்யூ சார்.